பருவமழை நாளுக்கு நாள் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரைக்கும், கடலோர ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழையை நமக்கு வெளுத்து வாங்கும். தென்மேற்கு பருவமழையானது நாளுக்கு நாள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமடையும். இதுவரைக்கும் கனமழையா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவானது. குறிப்பாக மலை பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவானது. ஆனால் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை இன்னும் தீவிரமாகாத ஒரு சூழ்நிலை. டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் இன்னும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறையாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. எப்பொழுது குறையும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்தது. கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். மழை தீவிரம் இன்னொரு பக்கம் படிப்படியாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் நமக்கு தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. எதன் காரணமாக இந்த மழை பொழிவு அப்படின்னா, இந்த மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த பாதை நிலவுவதன் காரணமாக தொடர்ந்து மழை பொழிவுகள் ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலும் வலுவான காற்றுடன் கூடிய கனமழை, அதுதான் மிக முக்கியம். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து வலுவான காற்றுடன் கூடிய கனமழையும் தீவிரமாகி கொண்டிருக்கு. அப்போ கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தான் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் தொடர் கனமழை. ஏன் இந்த பகுதிகளை நம்ம தினந்தோறும் சொல்றோம் அப்படின்னா, இந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளுமே மழை பொழிவுங்க. நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். நீலகிரி மாவட்டத்தில் எத்தனையோ பேர் தொடர்ந்து நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், வால்பாறையிலேருந்து எத்தனையோ பேர் சொல்லியிருக்கீங்க. தினந்தோறும் மழை பொழிவுகள் அந்த இடங்கள்ல நமக்கு பெய்யாத நாளே கிடையாது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள் தொடர் மழை பொழிவாக அந்த இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற இடங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகளாகட்டும், அதே போல தேனி, தென்காசியில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், சில சமயங்களில் மிதமானதுலேருந்து கனமழை கூட பதிவாகிட்டு இருக்கு. பாருங்க, அதாவது ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதற்கு முன்பதாக 17 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட தொடர்ந்து தீவிரமாகிட்டு இருக்கு. காற்றுடைய வேகத்தன்மையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உஷாராகிக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து உஷாராகிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி, மிதமான மழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும், மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று கணிசமாக அதிகரித்தும் காணப்படும். மழை பொழிவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிதமான மழை பதிவாகும். ஒரு சாரல் மழை, மிதமான மழையாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளில் பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு பதிவாகும். கடலோர மாவட்டங்கள், உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா உள் மாவட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் சற்று வலுவான கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், உள் மாவட்ட பகுதிகளான வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் மிதமான மழை சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ பகுதியாக எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வலுவான கனமழை எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் மலை பகுதிகளில் தான்
மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். மற்றபடி கடலோர மாவட்டங்கள், உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை மட்டுமே பதிவாகும். தென் மாவட்ட பகுதிகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. தென் மாவட்டத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் தாங்க தினந்தோறும் மழை புரட்டி போட்டு வருது. அது எந்த மாவட்டம் இல்லை, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள். இங்கெல்லாம் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடையும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள், ராமநாதபுரத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். பகுதியான மழை மட்டுமே இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை சென்னையில் 40.7 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவானது 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில். அடுத்ததாக ஊத்து பகுதிகளில் 11 சென்டிமீட்டர். இதெல்லாம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். காக்காட்சி உள்ளிட்ட இடங்களில் 9 சென்டிமீட்டர் மழையும், குண்டாறு அணை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும். புதுக்கோட்டையில் சில இடங்களில் வான மேகமூட்டம், சில பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. கோயம்புத்தூர், சின்ன கல்லார் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சி பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக பதிவாகியிருக்கு. சென்னையில் கூட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சென்னையினுடைய பல்வேறு நகர பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கு. கடலோரங்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும். இன்னும் மற்ற நிறைய இடங்களில் மழை இன்னும் பெய்யாத ஒரு சூழ்நிலை தான். தமிழ்நாட்டில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மழை இன்னும் பெய்யாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. கவலையப்படாதீங்க. இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் குறைவாக இருக்கோ படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் தீவிரமாக தொடங்கிறோம். இனி பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். சில இடங்களில் மிதமான மழை மற்றும் சில இடங்களில் கனமழையாக தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பெய்யாத பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக வேகமாக அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள் நிரம்ப ஆரம்பிக்கும். கேஆர்எஸ் அணை, கிருஷ்ணசாகர் அணை பகுதிகள், கபினி அணை கர்நாடகாவில் படிப்படியாக இனி வேகமாக நிரம்ப ஆரம்பிக்கும். நீர்வரத்து அந்த பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கும். அதே மாதிரி கேரளா பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அணைகளும் மிக வேகமாக நிரம்புவதற்கான வாய்ப்புகளாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.